எந்த தலைவன் மக்களுக்காக உழைக்கின்றானோ, எந்த தலைவன் மக்களோடு மக்களாக எளிமையாக வாழ்கின்றானோ, எந்த தலைவன் மக்களின் நல்வாழ்வுக்காக சிந்திக்கின்றானோ, எந்த தலைவன் மக்களின் உரிமைக்காக குரல் கொடுக்கின்றானோ, அவனே காலமெல்லாம் மக்களின் மனங்களில் இருப்பார், மக்களால் கொண்டாடப்படுவான், மக்களால் பேசப்படுவான். எப்போதும் அவன் இருந்தாலும் மறைந்தாலும் எப்போதும் மக்களின் மனதில் வாழ்ந்து கொண்டிருப்பான். மக்கள் எப்போதும் அவனை போற்றிக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட மகத்தான தலைவர்கள் பலர் நம் நாட்டில், இந்தியாவில், ஏன் உலகத்தில் இருந்தார்கள். உலகத்தில் போற்றப்படும் தலைவர்கள் இருவர். ஒருவர் சோவியத் ரஷ்யாவின் தலைவர் தோழர் லெனின். இன்னொருவர் அமெரிக்காவின் ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன். இவர்கள் மக்களால் பெரிதும் பாராட்டப்பட்டார்கள், மக்களால் கொண்டாடப்பட்டார்கள், மக்களுக்காக உழைத்தார்கள். எனவே இவர்களை பற்றிய புத்தகங்கள் 432க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் பல மொழிகளில் வந்திருக்கின்றன. அந்த அளவுக்கு பேசப்படும் தலைவராக இருக்கிறார்கள் என்றால் அதுதான் மக்களிடம் அவர் கொண்டிருந்த அன்பு. அதே போன்று மக்களிடம் பேரன்பையும் பெரும் பாசமும் கொண்டு மக்களுக்காக உழைத்தவர்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்பது இந்த நாடறியும். இன்று வரை அவர் கொண்டாடப்பட காரணம் அதுதான். எம்ஜிஆர் வாழ்ந்தபோது நடிகராக இருந்தாலும் முதன்மையான நடிகராக, சூப்பர் ஸ்டாராக இருந்தார். அவர் அரசியலில் இருந்த போதும் முதலமைச்சராக தான் இருந்தார். அவர் வாழும் காலமெல்லாம் முதலமைச்சராக மட்டும்தான் இருந்தார். அந்த அளவுக்கு மக்களின் மனதில் இடம் பிடித்திருந்தார். ஏன் இப்போதும் அவர் மறைந்து 40-50 ஆண்டுகள் ஆன பின்பும் இன்னமும் அவர் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார். காரணம், அவர் மக்களுக்காக வாழ்ந்தார், மக்களோடு கைகோர்த்து மக்களோடு மக்களாக இருந்தார், மக்களோடு எளிமையாக பழகினார், மக்களுக்காக தொண்டு செய்தார். மாவீரன் நெப்போலியன் வார்டலூர் போருக்கு பின்பு வெற்றி பெற்று குதிரையின் மேல் பவனி வரும்போது சொன்னான், என்னை என் குதிரை தாங்கி வரவில்லை, என் மக்களின் ஆசிகள்தான் என்னை தாங்கிக் கொண்டு வருகிறது என்று சொன்னான். அந்த அளவுக்கு மக்கள் அவன் மீது கொண்ட நம்பிக்கைதான் அவனுக்கு வெற்றியை தந்தது. உலகத்தை வென்ற அலெக்சாண்டர் நம் நாட்டு புருஷோத்தமனிடம் சொன்னான், என் வெற்றிக்கு காரணம் என் வாளின் கூர்மை அல்ல, என் மக்கள் என் மீது கொண்ட நேர்மையான நம்பிக்கை என்று சொன்னான். அந்த அளவுக்கு இந்த தலைவர்கள் மக்களோடு, மக்களின் பாசத்தோடு பிணைந்திருந்தார்கள். இதெல்லாம் சரித்திரம். ஆனால் நமது சரித்திர நாயகர் இவைகளை நம் கண்முன்னேயே காட்டினார். பேச முயலும் குழந்தையும் பொக்கைவாய் தாய்மார்களும் எம்ஜிஆர் என்ற அந்த 3 எழுத்தை அழுத்தந்திருத்தமாக சொல்லி அவரை தன்னுடைய இதயங்களில் உட்கார வைத்திருந்தார்கள், தங்களுடைய இதய சிம்மாசனங்களில் உட்கார வைத்திருந்தார்கள் என்பதற்கு பல சான்றுகள் உண்டு. அதனால்தான் இன்று வரையும் அவர் கொண்டாடப்படுகிறார். அந்திரே மேரி பாண்டி பிரமுகர், பிரான்ஸ் நாட்டில் பெரும் பதவி வகித்தவர். அவர் 1976ஆம் ஆண்டு பொன்மனச் செம்மலை பார்ப்பதற்காக வந்தார். அவரை சிறப்பாக வரவேற்ற பொன்மனச் செம்மல் காலை சிற்றுண்டியை தன்னுடன் அமர்ந்து உண்ணும்படி செய்து அவரை வயிறார சாப்பிட வைத்தார். அப்போது அந்திரே மேரி என்கின்ற அந்த மகத்தான மனிதர் சொன்னார், நான் உலக நாடுகள் பலவற்றுக்கு போயிருக்கின்றேன். எல்லா நாட்டிலும் இல்லாத பெருமை பிரான்சுக்கு உண்டு. நாகரீகத்துக்கு மட்டுமல்ல, பண்பிலும் புரட்சியிலும் அடுத்தவரை மதிப்பவர்கள், திறமைகளை போற்றுபவர்கள். அதனால்தான் என்னைப் போல் பலர் அங்கு பதவிகளில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பண்பை, பரிவை உங்களிடம் நான் பார்த்தேன். மக்களுக்கு நீங்கள் செய்கின்ற அந்த தொண்டையும் மக்களிடம் நீங்கள் கொண்ட அந்த பாசத்தையும் பார்த்து நான் வியந்து போனேன். அதனால்தான் சொல்கிறேன், மக்கள் எப்போதும் உங்களை இதயத்தில் வைத்து என்றென்றும் உங்களை கொண்டாடிக் கொண்டே இருப்பார்கள். நீங்கள் எப்போதும் தமிழ்நாட்டின் செல்வம், தமிழ்நாட்டின் பொக்கிஷம்
என்று அந்த மாமனிதர் சொன்னார். மக்கள் திலகம் என்கின்ற மாமனிதரை இப்படி மக்கள் மதிக்க காரணம், அதாவது மேல்நாட்டு மக்களும் மதிக்க காரணம் அவர் மக்களோடு வைத்திருந்த பேரன்புதான் என்பதற்கு இந்த விஷயம் ஒரு சான்று. இப்படி மக்களால் கொண்டாடப்பட்டவர் இன்னமும் நம்மோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார் புரட்சி தலைவராக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.